வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஈரோடு பண்ணை சமையல். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு 2 3 நண்பர்கள் பார்த்திங்க அப்படின்னாக்கா திருநெல்வேலியிலேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. சகோ இந்த மாதிரி வந்து ஆடு வந்து குட்டி எப்போ போடுங்க, அதாவது எப்போ போடுங்க அப்படின்னாக்கா, அதாவது அது சினை சேர்ந்து எத்தனை நாள் கழித்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. 151 நாள் கழித்து போடுங்க சகோ அப்படின்னு நான் சொல்லியிருந்தேங்க. அப்புறம் அவங்க கேட்டாங்க, ப்ரோ நாங்களாம் வேலைக்கு போகிறோங்க, சரியாக வந்து சில டைமில் வந்து எங்களால் ஆடு எப்போ குட்டி போட அப்படிங்கிறப்ப நாங்கள் லீவெலாம் போட முடியாது. கொஞ்சம் வந்து ஆடு வந்து ஒரு 10 நாள் 15 நாளுக்குள்ள குட்டி போடுறதுன அறிகுறிகள் இருந்தால் எப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஆடு பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மக்கிட்ட வந்து இன்னையோட வந்து 9 மாதங்கள் முடிந்ததுங்க. வரப்போ சினையாக தான் வாங்கிட்டு வந்தோம். அது குட்டி போட்டுருச்சுங்க. இப்போ மறுபடியும் சினையாக இருக்குது. இப்போ இந்த ஆடு பார்த்திங்கன்னா 10லேருந்து 15 நாள், அதாவது இன்றைக்கி நான் வீடியோ எடுத்த தேதியை குறித்து வச்சுக்கோங்க. இன்னிலேருந்து 10லேருந்து 15 நாளுக்குள்ளே இந்த ஆடு வந்து குட்டி போட்டுரும் கண்டிப்பாக. அதோட அறிகுறிகள் பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்கிறேன். எப்பயுமே பார்த்திங்கன்னா 2ஆம் ஈத்து ஆடு வந்து குட்டி போட்டிருந்தோம் அப்படின்னாக்கா தலையத்திலே மடி இறங்கியிருக்கும். 2வது ஈத்தில் பார்த்திங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த மடி வந்து ஃபுல்லாக சுருங்கிடும். பால் வற்றி அதுக்கப்புறம் தான் மடி விடும். அதாவது சினையானதுக்கப்புறம் பால் வற்றி அதுக்கப்புறம் தான் மடி விடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா இது வந்து 4வது மாதத்தில் ஃபுல்லாக மடி இறங்கிடுச்சு. மடி பார்த்திங்க அப்படின்னாக்கா பாருங்கள், நல்லா இறங்கியிருக்கு பாருங்கள். ஆடு தீனி சாப்பிட்டுட்டு இருக்க மட்டும் தான் இந்த மாதிரி வீடியோ எடுக்க முடியும். பாருங்கள், நல்லா மடி இறங்கியிருக்கு. இன்னும் 10லேருந்து 15 நாள் அப்படி குட்டி போடுறதுக்கு அறிகுறிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த 2 காம்புகள், இந்த 2 காம்புகள் பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்லா வந்து பார்த்திங்கன்னா விரல் அடிபட்டு அப்படி வீங்கியிருக்கும். அந்த மாதிரி நல்லா வீங்கியிருக்கும். இன்னும் 10லேருந்து 15 நாள் அப்படிங்கிறப்ப இந்த காம்புக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்னும் ஒரு 5 6 நாளில் பார்த்திங்கன்னா அந்த முடியில் அப்படி உதிர்ந்து போயிடும். ஏன் அப்படின்னா அந்த குட்டிக்கு வந்து பால் குடிக்கிறப்ப அந்த முடி வந்து வாயில் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த முடியெல்லாம் உதிர்ந்து போயிடும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னும் ஒரு 10லேருந்து 15 நாள் ஆடு வந்து குட்டி போடுற அறிகுறி. இப்போ நான் வந்து இன்னும் சொல்கிறேன் பாருங்கள். ஆட்டோட ஆசன பகுதி, ஆடு நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அதனால் லைட்டாக கட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த ஆசன வாய் பகுதி சரியாக தெரியுதான்னு தெரியல, சரியாக தெரியலாம் பாருங்கள். இந்த ஆசனவாய் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா லைட்டாக வந்து ஒரு வெட்டு கோடு மாதிரி இருக்குங்க. மற்ற ஆடுகள் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. லைட்டாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெட்டு கோடு மாதிரி பெருசாக இருக்கும். ஒரு இன்ச்சு பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆட்டுக்கு வந்து இன்னும் ஒரு 10லேருந்து 15 நாளில் வந்து கண்டிப்பாக குட்டி போட்டுருங்க. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் வீட்டில் யாராவது சப்போஸ் வெளியூருக்கு போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா வீட்டில் யாராவது ஒருத்தர் பக்கத்தில் இருந்து நீங்கள் ஆடு குட்டி போடுறத பராமரிச்சிக்கலாங்க. ஒரு சில ஆடுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம பக்கத்தில் இருக்குன்னு அவசியமே இல்லைங்க. அது நல்ல தாயாடாக இருந்துச்சுன்னா தன்னோட குட்டி தானாகவே போட்டு அது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா குட்டியை வந்து காப்பாற்றிக்குங்க. நல்லா ஹெல்த்தியான குட்டியாக இருந்தால் அதுவே எழுந்திரிச்சு பால் குடிச்சிக்குங்க. என்ன நம்ம பக்கத்தில் இருந்தோம் அப்படின்னாக்கா குட்டி போட்டதுமே அந்த மூக்கில் இருந்து அந்த திரவம் மாதிரி இருக்கும், அதில் எடுத்து விடணும். காலை கிள்ளி விடணுங்க, காதை வந்து நல்லா இழுத்து விடணும். ஏன்னா அப்போ தான் வந்து ஆடு வளர வளர அது கால் நகை வந்து வளராமல் இருக்கும். அது வந்து பின்னாடி ஒரு பதிவில் போடுறேன். குட்டி போடுறப்ப எப்படி குட்டி போடுறப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது இன்னொரு பதிவில் போடுறேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆட்டுக்கு இப்போ கன்ஃபார்ம் வந்து இந்த 15 நாள் குட்டி போடணும் அப்படின்னாக்கா இன்னொரு அறிகுறி என்ன பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த மடியில் வந்து நல்லா இழுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஆடு வந்து சினையாக இருக்கும் எப்படி அப்படின்னாக்கா அந்த ஒரு 4ல் ஒரு சினை சேர்ந்து ஒரு மாதம் கழித்து பார்த்திங்கன்னா பால் வந்து வெள்ளை கலரில் இருக்கும். கையில் தொட்டு பார்த்திங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கும், ஒரு மஞ்சள் நிறத்தில் இருக்கும் அப்படின்ட்டு. இதே ஆடு வந்து இந்த 10லேருந்து 15 நாள் நெருங்கிடுச்சு, அதாவது 151 நாளுக்கு 15 நாளைக்கு முன்னாடி நெருங்கிடுச்சு அப்படின்னாக்கா இந்த மடியை பிடிச்சி நீங்கள் இழுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம பசுமாட்டு நெய் இருக்குது பார்த்தீங்களா, வெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பால் வரும். நான் இப்போ வந்து இழுத்து காட்டல, ஏன்னா ஆடு வந்து நான் இப்போ தான் வந்திருக்கேன், சாப்பிட்டுருக்கு. அப்படி உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்கள் ஆட்டில் நீங்கள் இழுத்து பாருங்கள், கண்டிப்பாக தெரியும். இழுத்து பார்க்குறப்ப நீங்கள் நல்லா மஞ்சள் கலரில் கெட்டியாக பசுமாட்டு வெண்ணெய் மாதிரி உங்களுக்கு கொலன்னு வருங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னாக்கா இது வந்து 2வது கட்டம், அதாவது கடைசி கட்டம். எப்படின்னா முதல்ல வந்து சனியாருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து வெள்ளை நேரத்தில் பிசு பிசுன்னு வரும். குட்டி போட போகுது அப்படிங்கிற அறிகுறி பார்த்திங்க அப்படின்னாக்கா மஞ்சள் கலரில் கெட்டியாக வரும், ரொம்ப கொலனே வரும். சொல்லப்போனாக்கா சர்க்கரை போட்ட மாதிரி, சர்க்கரை பாகெல்லாம் காய்ச்சிருப்பீங்க, அந்த மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்கும். இதுதாங்க வந்து ஆடு வந்து 15 நாளுக்கு முன்னாடி குட்டி போடுற அறிகுறிகள். ஸோ நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி உங்கள் குட்டியை வந்து குட்டி போடுறப்ப பக்கத்துலேருந்து பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மக்கிட்ட இன்னொன்று சொல்கிறேன் பார்த்துக்கோங்க.
ஆடு வந்து குட்டி வயிற்றில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்படி மேல் புறத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இடதுபுறமும் இப்படி பானை போன்ற ஒரு வடிவில் இருக்கும். இப்படி வலதுபுறம் பார்த்தீங்கன்னா வயிறு பெருசாக இருக்கும். எப்பயுமே ஆடு சாப்பிட்டுட்ருக்கப்ப எதுவும் இது பண்ணாதுங்க. இப்படி லெஃப்ட்டில் வந்து கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாருங்கள், ஆடு நிற்க மாட்டேங்குது. லெஃப்ட்லேருந்து கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 4 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டியோட துடிப்பு வந்து நல்லாவே தெரியுங்க. குட்டி வந்து நல்லா உதைக்கும். சில டைம் நீங்கள் கை வச்சு தான் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நேரடியாக பார்த்தீங்க அப்படின்னாலே குட்டி நல்லா உதைக்கும். அந்த கால்கள் வந்து நல்லாவே தெரியுங்க. அப்போ நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் பாருங்கள், குட்டி பாருங்கள் அசையுது. சரியாக கேமராவில் தெரியுதுன்னு தெரில, என்கிட்ட மொபைலில் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஓரளவுக்கு நல்லா அசையுது சாப்பிட்டுட்ருக்கப்ப. இந்த மாதிரி கை வச்சு, அதாவது காலுக்கு மேல் புறத்தில் வயிற்றுக்கு நடுவில் இடதுபுறமாக, அதாவது லெஃப்ட் சைடு வந்து கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆடு குட்டி வந்து அசைகிறது நல்லாவே தெரியுங்க. இது வந்து இன்னொரு அறிகுறி, குட்டி நல்லா ஊறிஇருக்குன்னு தெரியும். பாருங்கள், நம்ம ஆடு நல்லா சாப்பிட்டுட்ருக்கு. இப்போ நம்ம கிட்ட பார்த்திங்க அப்படின்னாக்கா இப்போ இந்த வெள்ளை ஆடு, இந்த ப்ரௌன் ஆடு, இந்த அங்கே பாருங்கள் ஒரு கருப்பு ஆடு இருக்குது அந்த ஆடு, அப்புறம் செம்மி கலரில் இருக்குது அந்த ஆடு, இதெல்லாம் வந்து குட்டி போட போகுதுங்க. அப்புறம் இந்த ஆடு பார்த்திங்க அப்படின்னாக்கா சினையை ஆயிடுச்சுங்க, இப்போ தான் சினை ஆச்சு. அந்த ஆடும் பார்த்திங்க அப்படின்னா 2 மாத சினையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு படிப்படியாக இருந்து மேலே போயிட்டுருக்கோம். என்னோடய அனுபவங்கள் வந்து உங்களுக்கு பகிர்ந்துட்டுருக்கேன். எல்லாமே உண்மையான அனுபவங்கள் மட்டும்தாங்க, நான் கதையெல்லாம் விட மாட்டேன். இதில் ஸ்லோ ப்ராசஸ் தான், வருமானம் இருக்குது, ஆனால் மெதுவாக பண்ணுங்க. இதை நம்பி இருக்காதீங்க, வேறு ஏதோ ஒரு வேலைக்கு போய்ட்டு நான் பண்ணுங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உண்மையான வீடியோக்கள் போட பாருங்க. ஃபார்ம் பிஸ்னஸில் வந்து லாபம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரை நன்றி, வணக்கம். இது உங்கள் ஈரோடு பண்ணை சமையல்.